இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது நம் நாட்டின் மிகப்பெரிய விசாரணை ஆப்கே அதாலத்தில் ரஜத் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்றைய விருந்தினரானவர் ஒரு மிக பெரிய ஆளுமை. இவர் நம்ம நாட்டோட நார்த் ஈஸ்டோட ஹீரோ. நார்த் ஈஸ்டோட ரொம்ப பலம் வாய்ந்த தலைவர். அஸ்ஸாமின் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா. இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் நீதிபதியா வர இருக்கிறவர் அவர் யாருன்னா பிரபல பத்திரிகையாளர் பிரதீப் சிங். இன்றைய விசாரணை நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நீதிபதி பிரதீப் ஐயாவோட அனுமதியை விசாரணை ஆரம்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஹிமந்தா சார், உங்க மேல குற்றச்சாட்டுகளை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமா சேர்ந்து ஹிமந்தா பிஸ்வ சர்மாவோட பொலிட்டிக்கல் கரியரை பார்க்கலாம். பாரத நாட்டோட நார்த் ஈஸ்ட்ல ஹிமந்தா பிஸ்வ சர்மா அனைவருக்கும் மிக பிரியமான ரொம்ப சக்தி வாய்ந்த தலைவர் ஆவார். இன்று அவரது டிமாண்ட் நம் நாடெங்கும் பரவியுள்ளது. ஹிமந்தா பிஸ்வ சர்மா கடந்த 2 வருஷமா அசாமுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. ஆனா நாட்டுல எங்க எலெக்ஷன் நடந்தாலும் ஹிமந்தா பிஸ்வ சர்மாவை பிஜேபியுடைய ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிற முறையில அழைப்பாங்க. ஹிமந்தா பிஸ்வ சர்மா அவருடைய அரசியல் வாழ்க்கைய ஒரு ஃபயர் பிராண்ட் ஸ்டூடெண்ட் லீடரா தான் ஆரம்பிச்சாரு. அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் ஹிதேஷ்வர் சைக்கியா ஹிமந்தா பிஸ்வ சர்மாவை காங்கிரஸ்ல இணைத்துக் கொண்டார். அவருக்கு மிகவும் முக்கியத்துவத்தை அளிச்சாரு. ஹிமந்தா அசாம் சட்டசபை தேர்தல்ல முதல் தேர்தல்ல தோத்துட்டாரு. ஆனா 2001 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் சலுக்வாரி கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து 5 தடவையா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் வராரு. அசாமுடைய தருண் கோகோயோட காங்கிரஸ் ஆட்சியில ஹிமந்தா பிஸ்வ சர்மா 3 டேர்ம்ல கேபினெட் மினிஸ்டரா இருந்தாரு. ஹெல்த் மினிஸ்டரா இருந்தப்ப இவர் மிகச்சிறந்த பணிகளை செஞ்சிருக்காரு. ஒரு சமயத்துல இவர் நார்த் ஈஸ்ட்ல காங்கிரஸோட முக்கிய பிரமுகர் ஆனாரு. ஆனா 2015ல ஹிமந்தா பிஸ்வ சர்மா தன்னை பிஜேபியில போய் இணைச்சுக்கிட்டாரு. அசாம்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அதாவது 2021ல ஹிமந்தா பிஸ்வ சர்மாவை அசாமோட முதலமைச்சரா பதவியேற்க வச்சாங்க. கவுஹாத்தி லா காலேஜ்ல இருந்து ஒரு கிராஜுவேஷனையும் கவுஹாத்தி யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு டாக்டர் பட்டத்தையும் பெற்றாரு. டாக்டர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா இன்னைக்கு ஆப்கே அதாலத்தில் தனக்காக தானே உரையாட போறாரு. இன்றைய வழக்கு விசாரணையை ஆரம்பிப்போம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு அசாமின் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா மீது. ஆப்கே அதாலத்தில் அசாமின் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா மீதுள்ள முதல் குற்றச்சாட்டு, இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. ஹிமந்தா சார், சத்தீஸ்கரோட முதல்வர் பூபேஷ் பகேல் உங்களுடைய பழைய நண்பர். அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சி இவருக்கு என்ன கொடுக்கல. சரி, என்னென்ன கொடுத்தாங்க? ஆட்சி அமைக்கும் போது அமைச்சராக்கினாங்க, அது லீடர் ஆக்கினாங்க. ரஜத் சார், அமைச்சரை மக்கள் தான் உருவாக்குறாங்க. எம்எல்ஏக்களை மக்கள் தானங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் என்னங்க பண்ணுச்சு? நாம ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா 22 வருஷம் நீங்க காங்கிரஸ்ல இருந்தீங்களா, நீங்க லீடர் ஆனதே காங்கிரஸ் ஆளதானா, ஆனா சீஃப் மினிஸ்டர் வாய்ப்பு கிடைச்சது நேரா பிஜேபியில போய் சேர்ந்துட்டீங்க. ஏங்க, நான் என்னுடைய மொத்த இளமையையும் காங்கிரஸுக்கு தான் கொடுத்தேன். அதையும் தாண்டி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? அப்புறம் ஏன் காங்கிரஸ் விட்டீங்க? விட வேண்டிய நேரம் வந்துச்சு. எனக்கு என் மாநிலம் தாங்க முக்கியம். என்னோட மாநிலம் அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமோட நன்மைக்காக காங்கிரஸை விட்டு விலக வேண்டியது இருந்துச்சு. ஸோ சிரிச்சுக்கிட்டே விலகிட்டேன். காங்கிரஸ்ல இருக்கும்போது அம்மா வந்து சோனியா காந்தி, சகோதரன் ராகுல் காந்தி. என்னோட அம்மா பேரு மிலானினி தேவி. நான் எப்பவுமே சோனியா காந்தியை என் அம்மாவா நினைச்சது கிடையாது. சோனியா காந்தி நல்லவங்க தான், அவங்க பெரிய தலைவி தான். ஆனா இந்த காங்கிரஸ்காரங்க சொல்றாங்கல்ல, நீங்க காந்தி குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டீங்க, காந்திஜியோடைய குடும்பத்துக்கும் ஹிமந்தா பிஸ்வ சர்மாவுடைய குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தங்க? நீங்களும் ஒரு குடும்பம் தான், ரஜத் சர்மா சாருடைய குடும்பமும் ஒரு குடும்பம் தான். தே ஆர் நாட் ஆன் ஹையர் பெடஸ்ட்ரல். இல்ல, அவங்க எப்பவுமே ரொம்ப ஹையர் பெடஸ்ட்ரல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
நமக்கு அப்படி தோணலையேங்க. ஏன்னா நாம பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துருக்கோமே. ஏன்னா எனக்கு எப்பவுமே அவங்க அப்படி இப்படின்னு எல்லாம் தோணுனதே இல்லைங்க. என்னை விட இல்ல அப்படின்னா யாரோடலாம் நான் ஒர்க் பண்றேனோ அவங்கள விட ஹையர் பெடஸ்ட்ரல்ல இருக்கிற உரிமை அவங்களுக்கு இருந்துச்சு. இல்ல சார், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த காலத்துல நீங்க சோனியா காந்திக்கு நெருக்கமா இருந்தீங்க, ராகுல் காந்திக்கும் நெருக்கமா இருந்தீங்க. நார்த் ஈஸ்ட்லயோ இல்ல அஸ்ஸாம்லயோ புதுசா ஏதாவது நடக்கும்போது நீங்க சோனியா காந்தி கிட்டயோ இல்ல ராகுல் காந்தி கிட்டயோ இதை போய் சொல்லி இருக்கலாம். இல்ல, இங்க பாருங்க, சோனியா காந்தியோட என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்தது. டு த எக்ஸ்டென்ட் மிசோராமில் எலெக்ஷன், நீங்கள் போய் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. மணிப்பூரில் தேர்தல், அங்கேயும் போய் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நான் அவங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணேன். அப்போ ஒரு நாள் நான் சோனியாஜியை பார்த்து கேட்டேன், மேடம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணேன், இப்போது நீங்கள் முடிவெடுக்கிற நேரம் நீங்கள் கொடுங்கன்னு. ஆனால் அவங்களால கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களால என்ன வேல்யூ கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. ராகுல் காந்தியை பார்த்து கேட்டிருக்கலாம்ல. அவரை பார்த்து நான் எங்க கேட்கணும்? ராகுல் காந்தி தான் என் வீட்டுக்கு வந்தாரு, நான் எதுக்கு அவர் வீட்டுக்கு போகணும்? அதுக்கு என்ன தேவை சொல்லுங்க? நாம போவோம் வருவோம், எல்லார் வீட்டுக்கும் தாங்க போவோம் வருவோம். ஆனா ராகுல்ஜியோட வீட்டுக்கு போனீங்களா? சோனியாஜியோடைய வீட்டுக்கு போங்க. இங்க பாருங்க, ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சோனியாஜியும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ராகுல்ஜியும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இல்ல, நீங்க ராகுல்ஜியை பார்க்க போனப்ப உங்களை விட ராகுல்ஜி தன்னுடைய நாய் அதிகமா கவனிச்சுக்கிட்டாராம். இல்ல அந்த கதைய நீங்க என்னோட ஆங்கிள் கேட்டாதான் உங்களுக்கு முழு கதையும் புரியுங்க. ராகுல் காந்தி எங்க எல்லாரையும் வர சொன்னாரு, என்ன மட்டும் தனியா வர சொல்லல. யாரை கூப்பிட்டாரு? தருண் கோகையை வர சொன்னாரு. யாரை கூப்பிட்டாரு? சிபி ஜோஷியை வர சொன்னாரு. அப்போ அவரு ராஜஸ்தான் அசம்பிளியோடைய ஸ்பீக்கர். என்ன கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம அஸ்ஸாமோட பிசிசியுடைய தலைவர் அஞ்சன் தத்தன் சாரை கூப்பிட்டாரு. நாங்க ரூமுக்குள்ள போனோம். பேச்சுவார்த்தை ஆரம்பமாச்சு. சரியா ஒரு 5 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா அவரோட நாய் வந்தது. அதாவது எந்த டேபிளில் எங்களுக்கு டீயும் பிஸ்கெட்டும் சர்வ் பண்ணாங்களோ அதே டேபிளில் உட்காந்து நாயும் சாப்பிட ஆரம்பிச்சது. நான் 3 பேரையும் பார்த்தேங்க. 3 பேரும் சந்தோஷமா உட்காந்து டேபிளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நான் முதல் தடவையா போயிருக்கேன். அவங்க கல்ச்சரே நாய் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதான்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் நான் அவங்க கிட்ட எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். என்னால் எப்பவுமே அப்படி சாப்பிட முடியாதுங்க. அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன், நான் இனிமே வரலன்னு சொன்னேன். அப்புறமா ராகுல் சார் அந்த நாயோட ஒரு வீடியோ எடுத்து. அதே நாய் தாங்க. அதே நாய் தானா? அதே நாய் தான். ஆனா அவர் அப்ப அந்த வீடியோவை போட்டப்ப மக்கள் எல்லாம் உங்க பேரை எழுதி, அதாவது காங்கிரஸ்காரங்க தான் போட்டாங்க, பாருங்க இந்த நாய் உங்களை விட விசுவாசின்னு. இங்க பாருங்க, இந்த விசுவாசங்கிற வார்த்தை இங்க எதுக்கு வந்துச்சு? ஏங்க, நாம விசுவாசமா இருக்கிறதுக்கா பார்ட்டியில சேர்றோம்? விசுவாசம் அப்படின்னா என்னங்க? எனக்கு இவங்க கத்துக் கொடுக்குறாங்களா சொல்லுங்க? இங்க பாருங்க ரஜத்ஜி, கொஞ்சம் பாருங்க. இத நான் கொஞ்சம் வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ராகுல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய கொலீக். நீங்க உங்க நாட்டுக்கு தாங்க விசுவாசமா இருக்கணும். இந்த திரும்ப இந்த காங்கிரஸ்காரங்க அவங்களுக்கு தலையில என்ன இருக்குன்னு நிஜமா தெரியலங்க. விசுவாசம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒருவேளை ராகுல் சார் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கலாம். நான் கடன்ல எதுவும் வாங்கலங்க. அப்புறம் என்னத்துக்கு நான் அவர்கிட்ட விசுவாசமா இருக்கணும்? இத பாருங்க, நார்மலி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் இப்படி இருக்கிறதுக்கு காந்தியோட குடும்பம் தான் காரணம். இன்னைக்கு ஓட்டு கிடைக்கிறதே அதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம். காங்கிரஸ்ங்கிறதே மகாத்மா காந்திஜிக்காக தான். நீங்க பேரை ஹைஜாக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் இருக்குல்ல, இதுல வசதிக்காக ராகுல் காந்தி பேரை வச்சிருக்காரு. அந்த டைட்டில் ஹைஜாக் பண்ணப்பட்டதுங்க. சோனியா காந்தி அவங்க பேர்ல இருந்து காந்தியை கட் பண்ணிட்டா காங்கிரஸ் இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற இந்த காங்கிரஸ் இருக்கு பாருங்க, அதுவும் அங்க பிக்சர் இருக்கு பாருங்க, அது அந்த மகாத்மா காந்திஜியோடைய காங்கிரஸ்ங்க. அவரால் இந்த இடத்துல இருக்கு. இல்லைன்னா காங்கிரஸ் எங்க இருக்கும்? காந்திஜியோடைய குடும்பம் தான். ஆனா அந்த காந்தி குடும்பம் இந்த காந்திஜியோட குடும்பம் கிடையாதுங்க. அது மகாத்மா காந்திஜியோட குடும்பங்க. இல்ல, இப்ப யாரையாவது வந்து என்கிட்ட டிஸ்பியூட் பண்ண சொல்லுங்களேன். நான் டிஸ்பியூட் பண்றேங்க. நீங்க பண்ணுங்க. நீங்க எதை சொல்லி டிஸ்பியூட் பண்ணுவீங்க? 24 டிசம்பர் 2010 ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுல நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னா, ராகுல் காந்தி வில் பி தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இன் தி அப்ரோப்ரியேட் டைம். ஆமா, அப்போ மோடி சார் இல்லையே. 2010
2014ல மோடிஜி கம்மிங் டு பிக்சர். அந்த டைம்ல நாங்களும் அப்படிதாங்க நினைச்சோம். 2010ல என்னுடைய வயசு என்ன, நாங்களும் மனசுல அப்படிதாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது முதல்ல என்ன, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தியோடைய பையன், இப்படி ஒரு கான்செப்ட்ல தான் நானும் இருந்தேன். நான் உண்மையை மறைச்செல்லாம் பேச. எல்லாரும் பொதுவா இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணதும் அவங்க பழைய ட்வீட் எல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. நான் என்னுடைய ஒரு பழைய ட்வீட்டை கூட டெலீட் பண்ணவே இல்லைங்க. என்னோட ட்வீட்ல இருந்து தான் அவங்க இதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. நான் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணப்போ என்ன நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. That day night I could have deleted all my tweets, the old tweets. பட் நான் ஏன் ட்வீட்ஸை டெலீட் பண்ணலன்னா, ஏன்னா என் பசங்களுக்கும் நான் சொல்லி வைக்கணும் இல்லைங்க. இங்கே பாருங்க, உங்க அப்பா 2010ல என்ன யோசிச்சேன், இன்னைக்கு என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி வைக்கணும்ல. நம்ம நாடே 2010ல அப்படிதான் யோசிச்சது. இன்னைக்கு பாரதம் வேற மாதிரி யோசிக்குது. திஸ் இஸ் த சேஞ்சிங் பிக்சர் ஆஃப் இந்தியா. அதை என் ட்வீட்டை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பாருங்க, உங்க கூட காங்கிரஸ்ல இருந்த பழைய நண்பர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேல நிறைய கேசஸ் இருந்துச்சான், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக. இந்த பாருங்க, பவன் தேடாவோட எக்ஸாம்பிள சொல்றேன். அவர் என்ன சொல்றன்னா, நீங்க நார்தா ஸ்கேம்ல இருக்கீங்களா, சாரதா ஸ்கேம்ல இருக்கீங்களா, எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு இருக்கான். ஆனா இன்னைக்கு இது ஃபேர் அண்ட் லவ்லி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன். முதல்ல, காங்கிரஸ்ல இருந்து எந்த பழைய நண்பர்களும் எனக்கு எதிராக பேசுறது இல்ல. அவங்க எல்லாரும் என் நண்பர்கள் தான், இப்பவும் நண்பர்கள் தான். யாரும் எனக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க. செகண்ட், என் பேர்ல என்ன கேஸ் இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு, எந்த கோர்ட்ல இருக்குங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுங்களேன். நானும் உங்களை சொல்லலாங்க, போப்பர்ஸ் ஊழல்ல உங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா அதுக்கு ஆதாரம் காட்டணும்லங்க. என் கேஸ் எங்க இருக்கு? நான் அதை கேட்டே பைத்தியம் ஆயிட்டேங்க ஐயா. அட்லீஸ்ட் அந்த கேஸ் நம்பரையாவது சொல்லுங்க, நானும் போய் ஆபீசர் கிட்ட கேட்டுட்டு வரேன். என்ன சொல்றாருன்னா, நார்தா ஸ்கேம்ல உங்க மேல சிபிஐ ரெய்டு வந்துச்சான். இங்க பாருங்க, சிபிஐ என்ன கூப்பிட்டாங்க ஆஸ் எ விட்னஸ். கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதுல ஹிமந்தா பிஸ்வா சர்மா தான் விட்னஸ். வைல் ஐ வாஸ் இன் காங்கிரஸ், நாட் வென் ஐ வாஸ் இன் பிஜேபி. நிறைய பேர் நான் அதனால பிஜேபியில போய் சேர்ந்துட்டேன்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க, என்ன சிபிஐ விசாரணைக்கு அழைச்சது 2014ல. 2015 ஜான்வரி பிகினிங்ல சிபிஐ என்ன சொன்னாங்க, இவர் அக்யூஸ்ட் இல்ல விட்னஸ்னு சொன்னாங்க. பிப்ரவரியில போய் சோனியா காந்தி கையில நான் பேப்பரை கொடுத்தேன். இங்க பாருங்க மேடம், நான் கிளீன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நீங்க என் ப்ராப்ளமை ரிசால்வ் பண்ணல. ஆகஸ்ட்ல போய் நான் பிஜேபியில ஜாயின் பண்ணேன். when I joined பிஜேபி, அந்த நேரத்துல என் பேர்ல எந்த கேஸும் இல்ல, இன்னைக்கும் எந்த கேஸும் இல்ல, இனி எதிர்காலத்திலே எந்த கேஸும் வரக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லூயிஸ் பர்கர் கேஸும் உங்க மேல இல்லையா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்ல. அதனால நான் போய் ஃப்ரான்டைல் குவஹாத்தில கேஸ் கொடுத்தேன். சுப்ரியா ஸ்ரீஜே காங்கிரஸ் லீடர், அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாமே கட்டுக்கதைங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், என் பேரை தருண் கோகோய் தான் முதல்ல சொன்னாரு. என் பேர்ல லூயிஸ் பர்கர் கேஸ் இருக்குதான். நான் குவஹாட்டி செஷன் கோர்ட்ல கேஸ் கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன், ஐயா என் கேஸ் நம்பரை மட்டும் கொடுங்க, என் பேர்ல கேஸ் எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா கோகோய் சாரால நம்பரை கொடுக்க முடியல. அதாவது கோர்ட் அவருக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அதாவது இந்த நபருக்கு எதிராக நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, அதாவது கேஸ் நம்பரை கொடுக்குற வரைக்கும் நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேச ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு எதிராக இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அப்புறம் ட்வீட் வரும், ட்ரோல் வரும், அப்புறம் எல்லாமே வந்துருங்க. ஆனா உங்கள் நீதிமன்றத்துல நான் தெளிவா சொல்றேன், என் மேல என்ன வழக்கு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, ஏதாவது பேப்பரை காட்டுங்க. இல்லங்க, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முதல்ல நான் அதை பார்த்து பயப்படுற ஆளெல்லாம் கிடையாது. இல்லங்க, நான் அந்த மாதிரியான சிஸ்டம்லயே இல்ல. இத பாருங்க, நான் இதைத்தான் திரும்ப சொல்றேன், நான் காங்கிரஸை பார்த்து பயப்படுற ஆளெல்லாம் கிடையாது. அப்புறம் காங்கிரஸுக்கு பயப்பட வேண்டிய தேவையும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தான் அடிக்கடி இப்படி சொல்வாரு, நான் பயப்பட மாட்டேன்னு, ராகுல் காந்தி. இத பாருங்க, ராகுல் காந்தியோடையது வேற ஒரு சிஸ்டம். அவர் பயப்பட மாட்டார், ஏன்னா கோர்ட்டுக்கு அவர் ரெகுலரா போயிட்டு வர்றாருல. நீங்க இன்னைக்கு பாருங்க, ஏங்க ஏதாவது ஒரு பார்ட்டி சொல்லட்டுங்க, அதாவது நீங்க எந்த ஸ்கேமோட பேரை சொன்னாலும், அதாவது தீஸ் ஆர் த ஸ்கேம் எலிஜிட்லி அப்படி நடந்திருந்தாலும் அது கோகோய் சாருடைய ஆட்சியில தானே நடந்திருக்கும். அப்போ அவங்களே அவங்க ஆட்சியை குறை சொல்றாங்களா என்ன? இல்ல சார், ராகுல் சார் அவரே உங்க பேரை சொன்னாரு. அதுல அடானி பேரை போட்டு அவரோட நிறைய பேருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி பேர்ல தினமும் ட்வீட் பண்றேனே, அதுல சொல்லி இருந்தது 20,000 கோடி ரூபாய். அதாவது நீங்க ராகுல் காந்தி என் பேர்ல ட்வீட் பண்ணதை பார்த்திருக்கீங்க, நான் ராகுல் காந்தி பேரை சொல்லி ட்வீட் பண்றேனே, அதையும் நீங்க பாருங்க.
நீங்க எதுக்காக இந்த காந்திஜி ஆளுகளை இவ்வளவு மேல வச்சிருக்கீங்க? ஏன்னா அவங்க 60 வருஷம் நம்ம நாட்டை ஆண்டு இருக்காங்க. என்னங்க ஆண்டாங்க? நாட்டை நாசம் படுத்திட்டாங்க. இந்த பாருங்க, அவங்க உங்களை பத்தி பெருசா கவலைப்படலன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா குலாம் நபி ஆசாத் அவரோட புக்கில் எழுதியிருந்தாரு, நான் சொன்னேன் ஹெமந்தா பிஸ்வா சர்மாவை முதல்வர் ஆக்கிடுங்க, இல்லைன்னா அவர் நம்ம பார்ட்டியை விட்டு போயிடுவாருன்னு. பரவாயில்ல போட்டோன்றாங்க. ஆமா, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. யாராவது போறதா இருந்தா போங்க, அப்பதானே தனியா இருக்க முடியும். இல்லைன்னா அவர் லெவலுக்கு ஒன்றும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ எல்லாரும் பார்ட்டிலேயே இருந்தாங்கன்னா ஒரு நாள் அவங்க அவரையே பார்ட்டியை விட்டு அனுப்பிடுவாங்கல்ல. அதனால தான் அவர் யாரெல்லாம் போறதா இருந்தாலும் போங்க போங்க, நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நீங்க எப்பவாவது ராகுல் காந்தியை சந்திச்சு இதெல்லாம் பேசலாம்னு நினைச்சிருக்கீங்களா? இங்கே பாருங்க, எனக்கு ராகுல் காந்தியை சின்ன வயசுல இருந்தே தெரியும். பட் இது வரைக்கும் அவர் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது. அதனால நான் காங்கிரஸ்ல இருந்தாலும் நான் 10 தடவை சோனியா காந்தியை போய் பார்க்க போவேன். ஆனா நான் ராகுல் காந்தியை பார்க்க பொதுவாக போக மாட்டேன். அதுல ஐ வாஸ் நெவர் இம்ப்ரெஸ்ட் பை இஸ் மெரிட்ஸ், இஸ் டீட்ஸ், இஸ் ஆர்குமெண்ட் லாஜிக்ஸ், இஸ் கெப்பாசிட்டி டு டூ இஸ் சர்வீஸ். யாரு மக்களோட ஸ்ட்ரகிளை புரிஞ்சிக்கிறது இல்லையோ அவங்களால எப்பவுமே இந்த பாரத நாட்டுடைய தலைவரால ஆகவே முடியாது. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அப்புறம் ரொம்ப திறமையானவர் ஆயிட்டாரு, அவரு ரொம்பவே மாறிட்டாரு. பாருங்க, இப்போ நம்ம ஊர்ல ஒரு சீக்கோ சிஸ்டம் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி லண்டன் போயிட்டு வந்துட்டாருன்னா உடனே ராகுல் காந்தி மெச்சூர் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாரத் ஜோடோ யாத்திரா பண்ணிட்டாருன்னா ராகுல் காந்தியை திரும்பவும் மெச்சூர் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. 55 வயசுல யாருங்க மெச்சூர் ஆவாங்க? இப்போ மெச்சூர் ஆக வேண்டிய வயசு என் பையனோடதுங்க. ஏங்க இப்போ ஆயிட்டேன்னா வயசு 60 ஆகுது, சன்னியாசம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம சனாதன தர்மப்படி அப்படிதான்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்க மெச்சூர் ஆக டைம் தேவை அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இஃப் எ பர்சன் டேக்ஸ் 55 years டு பிகம் மெச்சூர் ஒன்லி, அப்புறம் வேலை எப்பங்க பார்ப்பாரு? நீங்க லாங் ஸ்கோப் உங்க பையனுக்கு இப்படி கொடுப்பீங்களா? 55 வருஷம் கொடுப்பீங்களா? சோனியா காந்தி மேடமை நான் கும்பிடுறேன், வணங்குறேன். அவங்க பையனுக்கு 55 வருஷம் கொடுத்துருக்காங்க ஒன்லி டு பிகம் மெச்சூர். ஆனா இப்ப நாம பாக்குறோம், அவரு ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாரையும் மீட் பண்றாரு, சந்திக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு. நீங்க பாக்குறதா இருந்தா எப்பவோ பார்த்துருக்கணும், அப்ப ஏன் பார்க்கல? உங்க அப்பா பிரைம் மினிஸ்டரா இருந்தார்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு? அஸ்ஸாம்ல இந்தியாவில் ட்ரக் டிரைவர்லாம் புதுசா வந்திருக்காங்களா? நீங்க உண்மையா சந்திக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த 60 வருஷத்துல நீங்க ஏன் பார்க்கல? அப்படி பார்த்திருந்தா இந்த ட்ரக் டிரைவருடைய வாழ்க்கை நிலையே மாறி இருக்கும்ல. ஆனா இப்ப அவரு கத்துக்கிட்டாருல்ல. இங்க பாருங்க, இதுல கத்துக்கிறதுக்கே ஒருத்தர் இவ்வளவு பெரிய டைம் எடுத்திருக்கிறாருங்க. அதுக்குள்ள இந்தியா டிஜிட்டலைஸ்டே ஆயிடுச்சு. அவ்வளோ டைம் நீங்க கொடுக்கலாமாங்க சொல்லுங்க? ஏங்க கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு குவாலிட்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ட்ரக் டிரைவர் கூட உட்காந்து பேசணும் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, மோடிஜி யாரையும் போய் சந்திக்க மாட்டாரு, ஆனா ராகுல்ஜி எல்லாரையும் சந்திப்பாரு. ஏங்க மோடிஜி எல்லாரையும் இப்படி சந்திக்காமலேவா இந்த 74 வருஷம் வாழ்ந்திருக்காரு? அவரு பிரச்சாரம் பண்ணலையா? மக்களை எல்லாம் போய் சந்திக்கலையா? நான் ஒரு தடவை அஸ்ஸாம்ல அப்போதான் முதல் முறையா மோடிஜியை சந்திக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட மோடிஜி இது நௌகாவ்னு சொன்னேன். இமன் தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் அவர்கிட்ட நௌகாவுடைய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஜோரஹான்னு சொன்னேன். அதுவும் எனக்கு தெரியும்னு சொன்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவர் என்கிட்ட அதுக்கு அஸ்ஸாம்ல நான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 நாள் தங்கியிருக்கேன்னு சொன்னார், ஷன் அட்னால. ஏங்க அப்படிப்பட்ட மோடிஜியுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அங்க டெல்லிக்குள்ளேயே வசிக்கிற 55 வருஷமா யாரையுமே சந்திக்காத ஒருத்தர் உங்களால கம்பேர் பண்ண முடியுமா? நீங்க நரேந்திர மோடிஜியோடைய எக்ஸ்பீரியன்ஸ், நரேந்திர மோடிஜியோடைய எக்ஸ்போஷர், அதாவது மொத்த நாட்டை பத்தின எக்ஸ்போஷர். இப்போ நீங்க ஒரு நாள் ஒரு நைட் வந்து ட்ரக் டிரைவரோட உட்காந்துட்டு நீங்க அவருக்கே சவால் விட்டீங்கன்னா எப்படிங்க இருக்கும்? அப்படின்னா உங்களை கையெடுத்து கும்பிடணுங்க. ஏன்னா உங்களால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். சரிங்க, நரேந்திர மோடிஜியோட நீங்க வேலை பண்ணப்ப பிரைம் மினிஸ்டரோட, நீங்க காங்கிரஸ்ல சோனியா காந்தி, ராகுல் காந்தி கூடவும் வேலை பார்த்திருக்கீங்க. என்ன டிஃபரன்ஸ்னு சொல்ல முடியுமா? இதுல வித்தியாசம் என்னன்னா, நம்ம நரேந்திர மோடி, அமித்ஷா அவருடைய வீட்டில் இருக்கிற என்விரான்மெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் என்விரான்மெண்டல் தான். நீங்க போகலாம், உட்காரலாம், அங்க சாப்பிடலாம். எந்த நாயும் உள்ள, அதாவது நாய் இல்லைங்க, நாய் வந்தா வரலாங்க. நாயினால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாய் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நாய் எங்க வீட்டில் கூட தான் இருக்குதுங்க. ஆனா நாயை எந்த இடத்துல வைக்கணும்,
ஆளுங்களை எந்த இடத்துல வைக்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுங்க. நாயில எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எங்க வீட்லயும் 3 நாய் இருக்குதுங்க. அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. இஷ்யூ என்னன்னா, அதாவது யூ டு நாட் ஆக்ட் லைக் எ ஃபியூடுவல் லாய்டு. மற்ற எல்லாம் ஓகே தாங்க. இப்போ கூட சொல்றாங்க பாத்தீங்களா, நீங்க பீட்ரே பண்ணிட்டீங்க, அந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. எங்க காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அதாவது யூ வில் நெவர் டிஸ்ஓபே த காந்தி ஃபேமிலின்னு. ஆனா இப்போ அந்த காங்கிரஸ் பார்ட்டி மாறிடுச்சு. இப்ப காந்தி ஃபேமிலியை ஒதுக்கி வச்சுட்டு மல்லிகார்ஜுன கார்கேவை பார்ட்டி பிரசிடென்ட் ஆக்குறாங்க. கார்கே என்னங்க சொல்றாரு, நான் ஹைகமாண்ட்ல பேசிக்கிட்டு முடிவு எடுப்பேங்கிறாரு. உண்மையிலேயே நான் அதை எதிர்க்கிறேங்க. ஏன்னா நீங்க கார்கே மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு நீங்க எதுக்காக இப்படி ஒரு போஸ்ட கொடுத்து சும்மா உட்கார வச்சிருக்கீங்க? அந்த போஸ்ட்ல தனியா ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்க. கார்கே கர்நாடகாவில இருந்து வந்திருக்காருங்க. கர்நாடகாவில் யார் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவை கூட அவரால் எடுக்க முடியாதுங்க. அங்க காந்தி ஃபேமிலியை தான் போய் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஆனா கர்நாடகால அவங்க ஆட்சி அமைச்சாங்க, பிஜேபியை ஆட்சி அமைச்சாங்க. பிஜேபியும் தோக்கத்தாங்க செய்யும். ஏன் தோக்க கூடாதா என்ன? தமிழ்நாட்டில் கூட தான் பிஜேபி தோத்து போச்சு. பிஜேபி ஹிமாச்சலில் கூட தோத்து போச்சு. ஆனா பிஜேபி ஜெயிக்கவும் செஞ்சிருக்கு. இங்க பாருங்க, ஆனா பிஜேபியை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அதாவது கர்நாடகாவில் நாங்க தோக்க மாட்டோம், ஹிமாச்சல்லையும் நாங்க தோக்க மாட்டோம், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பிஜேபி டேக்ஸ் டிஃபீட் வித் ஹியூமிலிட்டி. கர்நாடகாவில் தோத்து போயிட்டாங்க, அது ஒன்றும் புது விஷயம் கிடையாதுங்க. நாங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். எஸ் வி லாஸ், வி ஹவ் நாட் பிளேம் ஃபார் விஎம் ஃபார் தட். ஆனா காங்கிரஸோட பிரச்சனை என்ன தெரியுமா? தோத்துட்டாங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க இது விஎம் உடைய ப்ராப்ளம். நாங்க அப்படி பேசவே இல்லையே. கர்நாடகாவில் விஎம் உடைய ப்ராப்ளம் சொல்றாங்க. நரேந்திர மோடி தன்னிச்சையா முடிவு எடுக்கிறாராம். அவர் ஒரு டிக்டேட்டர். எதுக்காக அப்படி சொல்றாங்க? அவர் நம்ம பிஎம்ங்க, அதுக்கான மதிப்பை நம்ம கொடுக்கணும், அவ்வளவுதான். நரேந்திர மோடி ஒரு தானசோவா இருந்தா அப்போ நீங்க என்ன ஆவீங்க? நீங்க இல்லாமலே போயிடுவீங்களே. 100:1 தான் கவுண்டே பண்ணி ஆகணும். சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, 2024 எலெக்ஷன்ல எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து பிஜேபியை தோக்கடிக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது, தோக்கடிக்க முடியுமா? நாங்க மோடிஜியை வரவேற்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். இப்ப 2024 பொறுத்த வரைக்கும் உங்க அசஸ்மெண்ட் என்னங்க? 300 சீட்டு தாண்டணுங்க. 300+. இதுல எந்த பிரச்சனையும் வராது. மக்களும் கூட இருக்காங்க. ஏன்னா பாரதத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதுல எந்த டவுட்டும் தேவையில்லைங்க. இந்தியா இஸ் ஹேவிங் பெஸ்ட் டைம் நவ் இன் அவர் ஹிஸ்டரி. மோடிஜியை இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. நீங்க இப்பவே பாருங்களேன், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டரை என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆஸ்திரேலியாவில் மக்கள் காத்துலேயே நரேந்திர மோடிஜியுடைய உருவத்தை வரைஞ்சி காட்டுறாங்க. கேன் யூ இமேஜின்? இந்தியா ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் பெருமைப்படுத்தப்படும் எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஐ திங்க் ஆஃப்டர் சுவாமி விவேகானந்தா த கிரேட் ஸ்பீச் இன் அமெரிக்கா சிகாகோ, ஆஃப்டர் தட் மோடிஜி இஸ் டூயிங் சோ மச் திங்ஸ் ஃபார் திஸ் கண்ட்ரி. அதுக்கு நாம் அவருக்கு உறுதுணையா இருக்கணுங்க. எல்லா நேரமும் மோடிஜியுடைய நன்மைக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும். அது மோடிஜிக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக, நம்ம இந்தியாவுக்காக. இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறமா ஆப்கி அதாலத்தில் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வ சர்மா மீது வழக்கும் விசாரணையும் தொடரும். இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்னா, காந்தி ஃபேமிலி அப்புறம் காங்கிரஸோட கல்ச்சர் இருக்குல்ல, அது முடிவுக்கு வந்தாகணும். இதுக்காக நான் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவேங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்தில் இன்றைய நம்முடைய விருந்தினர் அசாமின் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கே அதாலத்தின் அசாமின் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீது இருக்கும் குற்றச்சாட்டு, இவர் அரசியலில் மணிப்புலேட் செய்பவர். ஹிமந்தாஜி ஒரு காலத்துல எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு சில நேரம் கோவா கூட்டு போவாங்க, கஜுராஹோ கூட்டு போவாங்க. ஆனா இப்பெல்லாம் அசாம் கூட்டிட்டு வந்துடுறாங்களாமே. கமாக்கியா தேவியோடைய ஆசீர்வாதம் வாங்க வராங்க. அஸ்ஸாமுக்கு இப்போ நல்ல பப்ளிசிட்டி கிடைக்குதுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் காமாக்கியா தாயை பத்தி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்போ பரவலா மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் அம்மாவுடைய அவைக்கு போறாங்க. அம்மாவோட சபைக்கு போறாங்களா இல்ல ஹிமந்தாஜியோட சபைக்கு வராங்களா? நான் அந்த தாயோட மகன் தானே, எனக்கு எங்க அரசவையெல்லாம் இருக்கு. அப்புறம் சிவசேனா எம்எல்ஏக்களை உடைக்கிறதுக்காக ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவங்க பாக்கெட்ல 50 கோடியை போட்டீங்களாமே. நானே இதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல. என்னை பத்தி எப்படி எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா மொத்த அசாமியும் திரட்டினா கூட அவ்வளவு பணத்தை தயார் பண்ண முடியாது. மொத்த அசாம்லயுமே கிடையாதுங்க. அசாம்ல சுகர் மில் எல்லாம் எதுவும் கிடையாது.
அஸ்ஸாம்ல சரத்பவார் மாதிரி பெரிய லீடர்லாம் யாரும் கிடையாது. அவர்லாம் நேஷனல் லெவல்ல பெரிய தலைவர். நாங்க ஒரு சின்ன மாநிலங்க. இல்ல ஆனா யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்ல விருந்து சாப்பாடு கொடுக்க முடியும். அதான் எங்களால பண்ண முடியும். ஆனா இந்த சிவசேனா எம்எல்ஏக்களெல்லாம் எப்படி உடைச்சீங்க? அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கும். உத்தவ்ஜி மேல அவங்களுக்கு கோவம் இருந்திருக்கும். வேற எப்படிங்க கட்சி உடையும்? ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டு வெளியில வராருன்னா அந்த பிரச்சனை வந்து கட்சியில தானே இருக்கணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க அங்க வந்து தங்கி இருந்ததாகவும் ராத்திரி 11 மணிக்கு எங்க போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் விஷயமே மாறிடுச்சு. பாருங்க, நான் அவங்களெல்லாம் போய் பார்க்கவே இல்லைங்க. நான் சில ஏற்பாடுகளை பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்ப நான் சில உதவிகளை பண்ணேன் அவுட் சைட் த ஹோட்டல். அது மட்டும் இல்லை, நான் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டேன். அதாவது இங்க பாருங்கய்யா, யார் இங்க தங்கினாலும் தங்க விடுங்க, ஆனா இங்க இருந்து கிளம்பும் போது வாடகையோட சேர்த்து மொத்த ஜிஎஸ்டி வாங்கிட்டு விடுங்கன்னு தான் சொன்னேன். எங்களுக்கு அப்ப ரொம்ப நல்ல லாபங்க. கெஜ்ரிவால் சரத்பவாரை சந்திக்க போனாரு. அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, எங்க எம்எல்ஏக்களையும் இப்படி இழுக்க பாக்குறாங்கன்னு சொன்னாரு. அந்த எம்எல்ஏக்களும் வர்றது நல்லதுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர்றது நல்லது. நான் இங்கேயே அழைப்பு விடுறேங்க, கெஜ்ரிவால்ஜியை விட்டுட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்றேன். இல்ல ஆனா அஸ்ஸாமுக்கு வந்ததும் எம்எல்ஏக்கள் எப்படிங்க மாறுறாங்க? இங்க பாருங்க, அஸ்ஸாமுக்கு வர்றதுனால எம்எல்ஏக்களுக்கு சக்தி கிடைக்குங்க. ஏன்னா அங்க காமாக்கியா தாயார் இருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்கு, புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குதுங்க. அஸ்ஸாம் வர்றதுனால உங்களுக்கு சக்தி கிடைக்குங்க. அவங்களுக்கு லட்சுமி தரிசனமும் கிடைக்கும். லக்ஷ்மியை நாங்க சம்பாதிக்க தாங்க செய்யணும். கொடுக்கறதுக்கெல்லாம் எங்க கிட்ட ஒன்றும் இல்லைங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் வேணா நிலைமை மாறலாங்க. இப்போ நீங்க எங்க ஊருக்கு வந்தாலும் உங்ககிட்டயும் கேட்போம், எங்க கிட்டயும் லக்ஷ்மி கிடையாதுங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா நாங்களும் இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரணும்னு முயற்சி பண்றோம். இப்போ எங்ககிட்ட எங்கெங்க இருக்கு. ஆனா இது உண்மைதானே, அஸ்ஸாம் பொலிட்டிக்கல் டூரிசமோட முக்கியமான இடம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப எல்லாரும் அதை பத்தி தான் எனக்கு இது ரொம்ப பெருமையான விஷயங்க. ஏன்னா அஸ்ஸாம் பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் சென்டர் ஆயிடுச்சுங்கிறது எங்களுக்கு பெருமை தானே. ஆகிறது நல்லது தானேங்க. எந்தெந்த பார்ட்டியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ எல்லாரையும் வர வைங்க அஸ்ஸாமுக்கு. ஹோட்டலை உடனே புக் பண்ணுங்க. காங்கிரஸுக்கும் எங்க இருந்தாவது யாரையாவது உடைச்சு கூட்டிட்டு வரணும்னா அவங்களே அஸ்ஸாமுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு போடுறேன், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அதுக்கு இட் இஸ் எ பிளேஸ், நல்ல இடங்க, டூரிஸ்ட் பிளேஸுங்க. அப்புறம் அஸ்ஸாம் மக்கள் எப்பவுமே ஹோட்டல் பக்கத்துல கூட வரமாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. எங்க வேலை வேற, உங்க வேலை வேற. இஃப் எ குட் பிளேஸ், ஹோட்டல் ரெடிசனுக்கு குவஹாத்தியில நிறைய ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதனால யாருக்கெல்லாம் வரணுமோ வாங்க. காங்கிரஸோட லீடர் இருக்காருங்க, குமார் ஜெய் மங்கல் சிங். அவருடைய புகார் என்னன்னா, அஸ்ஸாமுடைய முதல்வர் ஜார்க்கண்ட் அரசை கவிழ்க்கிறதுக்காக அந்த எம்எல்ஏக்களுக்கு 10 கோடி ஆஃபர் கொடுத்தாராமே. இங்க பாருங்க, நான் எத்தனை தடவை சொல்றது, அஸ்ஸாமோட சிஎம் இப்படி 10 கோடி ரூபா பணம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்க பட்ஜெட்டையும் பார்க்கணும் இல்லைங்க. எங்க பட்ஜெட்ல என்ன இருக்கு ஏங்க? இப்பதான் நாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் நாட் வெரி ரிச் ஸ்டேட். இனி வருங்காலத்தில் ஆகலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா யாருக்காவது 10 கோடி ரூபா கனவெல்லாம் இருந்துச்சுன்னா அஸ்ஸாமுக்கு வந்துடாதீங்க. அந்த அளவு we cannot afford. அப்படின்னா ஒருவேளை வேற எங்க இருந்தாவது பணம் வருதா, அது அஸ்ஸாம் வழியா போகுதா? ஏங்க, இதை விட பெரிய வழி டெல்லி மும்பைல எல்லாம் இருக்கு. அங்க இல்லாத வழியா முதல்ல நீங்க மேப்பை பாருங்க. இப்படி இந்த மூளைக்கு வந்து அப்புறம் சுத்திக்கிட்டு வருவாங்களா? ஏங்க, தீஸ் ஆல் ஜார்க்கண்டோட 3 எம்எல்ஏக்களை பிடிச்சாங்க வெஸ்ட் பெங்கால்ல. அவங்க கிட்ட இருந்து கேஷும் கிடைச்சது. அவங்க அஸ்ஸாமுக்கு வந்துட்டு தான் போனவங்க. அதாவது பணம் கிடைச்சிருக்கோங்க. 10 கோடி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 7-8 லட்சம் ரூபாய் இருக்கலாம், பணம் கிடைச்சிருக்கலாம். அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. நாங்க என்ன சொல்றது? அவங்க காங்கிரஸோடைய எம்எல்ஏக்கள், அது அவங்களுடைய பிரச்சனைங்க. என்னோட விஷயம் பக்காவா கிளியருங்க. இங்க பாருங்க, அது ஜார்க்கண்டோ இல்ல மத்த ஸ்டேட்டோ, எனிவேர் டு டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நாங்க தான் எப்படி ஜார்க்கண்ட்ல ஜெயிக்க போறோம். நாங்க எதுக்கு ஜார்க்கண்ட்ல ஆட்சியை கவுக்க போறோம்? இட் இஸ் ஜஸ்ட் எ பேஷன்ஸ் வெயிட்டிங் ஆஃப் அனதர் மந்த். இங்க பாருங்க, நான் இவ்வளவு பணம் செலவு பண்றேன், நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ எலெக்ஷன் வரும்போது மக்கள் 10 ரூபாய்க்கு பண்ற வேலைக்கு 100 ரூபாய்க்கு பில் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. கேட்டா உங்ககிட்ட தான் பணம் இருக்குதுன்னுவாங்க. பொலிட்டீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க கிட்ட அந்த மாதிரி பணம் இல்லைன்னு தான் பப்ளிஷ் ஆகணும். இப்ப எல்லாரும் பேசுறது சச்சின் பைலட்டை பத்தி தான். அவரும் ஒருவேளை அஸ்ஸாம் வழியா வந்து போவாரா என்ன? இல்லைங்க, இங்க பாருங்க, என்னையெல்லாம் நான் அவமானப்படுத்தினா பொறுத்துக்க மாட்டேங்க. அவ்வளவுதான், நான் கட்சியை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேங்க. ஆதாரம் இல்லாமலே எதுக்குங்க சொல்லணும்? பாருங்க, சச்சின் பைலட்ஜி பிஜேபிக்கு வரட்டும் இல்ல காங்கிரஸுக்கு போகட்டும், எங்க வேணா போகட்டும், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நான் ராஜஸ்தான் பாலிடிக்ஸை ரொம்பலாம் ஃபாலோ பண்றது இல்லைங்க. நார்மல் டிவியில பாக்குறது தான் எனக்கும் தெரியும். ஆனா எந்த விஷயத்தை இப்போ அவரு டிவியில சொல்றாரோ,
சரிங்க, நீங்க பிஜேபியில் ஜாயின் பண்ணுங்க, இல்லை தனி பார்ட்டி ஆரம்பிங்க. ஆனா இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படிங்க கட்சியில் இருக்க முடியும்? என்னாலலாம் சத்தியமா முடியாதுங்க. சச்சின் பைலட்டை பத்தி அடிக்கடி ஒன்னு சொல்றாங்க. என்னன்னா, அவர் இப்படி பண்றது எல்லாமே பிஜேபியோட சப்போர்ட்ல தான் பண்றாருன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பிஜேபி சப்போர்ட் பண்றதுனால ஒருத்தர் இப்படி எல்லாம் பண்றாருன்னா நீங்க அவரை பார்ட்டியை விட்டு அனுப்பிடுங்க. எதுக்காக கட்சியில் வச்சிருக்கீங்க? அனுப்பிடலாம்ல. ஏங்க, அவர் மனசுல வேற எந்த பிரச்சனையுமே இல்லையா? பிஜேபின்னு சொல்றது மட்டும்தான் இப்ப பிரச்சனையா நினைக்கிறீங்களா? ராஜேஷ் பைலட் அவங்க பார்ட்டிக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணலையா என்ன? ராஜேஷ் பைலட் ஜியோடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம அஸ்ஸாம்ல என்ன நடந்துச்சு, மிசோரம்ல என்ன நடந்துச்சு, ராஜீவ் காந்திக்கு என்ன பேர் கிடைச்சிச்சு? அதாவது வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜீவ் பைலட். இப்போ அவர் பையன் இப்படி பண்ணதும் உடனே அவர் பிஜேபி ஆளுங்கிறாங்க. அதாவது whoever will try to speak anything against the காந்தி ஃபேமிலி ஆர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உங்க மேல அவங்க கண்ணை மூடிக்கிட்டு பழிய போட்டுருவாங்க. ஏன் சார் இப்படிதான் பாலிடிக்ஸ் பண்றதா? இப்ப பாருங்க, கர்நாடகாவுல அவங்க அருமையான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 2 வருஷம் சித்தாராமையா, 2 வருஷம் DK சிவகுமார் ஏற்பாடு அதுக்கு பண்ணிட்டாங்க. 2 வருஷம் எங்க ஆள போறாங்க? லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்க ஆட்சி இருக்க போகுது? இருக்கோன்றீங்க? அத நீங்க தான் சொல்லணும். இல்ல, உங்களுக்கே தெரியல. இப்போ உங்களுக்கே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதுல இருக்குல்ல. இருந்து எத்தனை பேர் அஸ்ஸாம் வராங்கங்கறத பொறுத்து இருக்குமோ. Do you think that this government has expiry date after Lok Sabha election? எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப என்னதான் ஆகும்? உடஞ்சி போயிடும். வேற என்ன ஆகும்? இன்னொருத்தர் அப்புறம் முதலமைச்சர் ஆயிடுவாருங்க. மக்கள் யாராவது இப்ப கேள்வி கேட்கறீங்களா? இல்ல, நீங்க பேட்டியில சொல்லும்போது மம்தா பானர்ஜி ஜி உங்களுக்கு டீ போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு நெருங்கின நண்பரானாங்க? அவங்களுக்கு நண்பர்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்களே. நாங்க ஒரு காலத்துல ஒன்னா காங்கிரஸ்ல இருந்தோம்ல, அதனால எல்லார் கூடவும் எனக்கு நட்பு நல்லா இருக்குங்க. நான் எல்லார் கூடவும் அந்த உறவை மெயின்டைன் பண்றேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் நமக்கு உதவியா இருப்பாங்க. அதனால தனிப்பட்ட உறவை நான் எப்பவும் யாரோடவும் முறிச்சிக்கிறது இல்லை. அப்படின்னா இந்த உறவுகள் ஒரு சில நேரங்கள பார்ட்டிய உடைக்க உதவி இருக்கும். சில நேரத்துல உதவியா இருக்கும், சில நேரத்துல உபத்திரமாவும் ஆயிடும். சில நேரத்துல உதவியா இருக்கும், சில நேரத்துல ப்ராப்ளமும் ஆயிடும்ல. இதோ பாருங்க, இவருக்கு அவரோட நல்ல தொடர்பு இருக்கு, சில நேரத்துல டவுட்டும் வந்துடும்ல. அதனால 2 விஷயமும் நடக்கும். தீஸ் ஆர் டபுள் ஏஜென்ட்ஸ். இப்ப பிரமோத் திவாரி என்ன சொல்றாருன்னா, இந்த வேலையெல்லாம் ஏன் ஹிமந்தா பண்றாருன்னா, அவர் மோடிஜிக்கு சோப் போட நினைக்கிறாரு. இப்ப அவர் சோப்பு போட்டு போட்டு அசாம்லயே சோப்பு இல்லங்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, மோடிஜி அவர் ஒரு இடத்துல இருக்காருங்க. அவர் ஒரு பிரதமர், தேச தலைவர். ஆனா நாட்டுக்கு இப்ப என்ன தேவைன்னா, இந்த காந்தி ஃபேமிலி அப்புறம் காங்கிரஸ் உடைய கல்ச்சர் இருக்குல்ல, அது அழிஞ்சிடணுங்க. அதுக்காக நான் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவேங்க. இப்போ பிரமோத் திவாரி சார் வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா என் கூட போன்ல பேச சொல்லுங்க. இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறமா ஆப்கி அதாலத்துல ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீது வழக்கு விசாரணை நடத்தப்படும். எனக்கு முஸ்லீம் சமுதாயம் அவார்டு கொடுக்கறது முறைங்க. ஏன்னா முஸ்லீம் வீட்டு பெண்களுக்காக நான் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். ஏங்க, நான் முஸ்லீம் பொண்ணுங்க பசங்க டாக்டர் ஆகணும்னு சொன்னா அது அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுறதா? வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல வழக்குகள் தொடர்றோம், கேள்விகள் கேட்கறோம். அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா மீது ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கே அதாலத்தின் அசாமின் முதலமைச்சர் ஹெமந்தா பிஸ்வா சர்மா மீதுள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் வகுப்பு வாதத்தை ஆதரிப்பவர். ஹிமந்தா சார் அஸ்ஸாமோட மிகப்பெரிய தலைவர் பத்ருதீன் அஜ்மல் சார். அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, நீங்க முஸ்லீம்க்கு எதிரியாமே, நீங்க காலையில் எழுந்துக்கும் போதே முஸ்லீம்களுக்கு எப்படி புதுவிதமா தொல்லை கொடுக்கலான்னு தான் யோசிப்பீங்களா? என்ன ட்ரபிள் கொடுக்கலான்னு யோசிப்பீங்களா? சரிங்க, இங்க பாருங்க, நான் ஒன்றும் ஆன்டி முஸ்லீம் கிடையாதுங்க. நான் ஆன்டி முஸ்லீமா இருக்கவும் விரும்பலங்க. ஆனா நான் பெருமையா ஹிந்துன்னு சொல்லிப்பேங்க. ஐ எம் ஏ ப்ரவுட் ஹிந்து. ஸோ ப்ரௌட் ஹிந்துன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, 600 மதராசாக்களை பூட்டுங்க, அப்புறம் அதோட எண்ணிக்கை எல்லாம் குறைங்க, எல்லா மதராசாக்களையும் அடைச்சிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மனிதர்கள். நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னா, அதாவது முஸ்லீம் பசங்க பொண்ணுங்க மதராசாவுக்கு போய் அவங்க வாழ்க்கையே வீணடிச்சிடுறாங்க. ஸோ நல்ல சனாதனிங்கிற முறையில் நான் முஸ்லீம்ஸுகளுடைய நன்மையை தாங்க விரும்புகிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மதராசாக்களெல்லாம் விட்டுறது தாங்க நல்லது.
ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞிகள் டாக்டர் இன்ஜினியர் ஆகணும். ஹிமந்தா சார், முஸ்லீம் வீட்டு பசங்க எங்க படிக்கணும் என்ன ஆகணுங்கிறத நீங்க முடிவு பண்றீங்க. அது அவங்களே முடிவு பண்ணாங்க. அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா நான் என்ன சொல்ல மதரசாக்களை பூட்டுறத நீ பாருங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. முடிவெடுக்க வேண்டியது அப்பா அம்மாவுடைய வேலை தாங்க. ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறது தான் என் வேலை. ஸோ நான் ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கியிருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்குது, நீங்க படிச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆகுங்க. ஸோ அந்த ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறது என்னோட வேலைங்க. ஆனா முடிவெடுக்க வேண்டியது அவங்களுடைய அப்பா அம்மா தான். முஸ்லீம் பொலிட்டீஷியன்லாம் அந்த முடிவு எடுக்க கூடாது. நீங்க சொல்றத பார்த்தா மதரசால படிக்கிற யாருமே டாக்டர் இன்ஜினியர் இப்பெல்லாம் ஆகிறது இல்லையா? ஆகிறதே இல்லைங்க. எங்கெங்க ஆகுறாங்க? நீங்க ரீசன்ட் பீரியட்ல யாரையாவது பார்த்திருக்கீங்களா? அவங்க மதரசாவுல படிச்சு பேசுறத கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அந்த ஓஎஸ்சியே நீங்க முஸ்லீம் சமுதாயத்துடைய ரெப்ரசன்டேட்டிவா பார்க்காதீங்க. அவர் எங்க போனாலும் சரிங்க, முஸ்லீம்ஸே அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஸ்கூல்ல சரித்திரத்தை சரியா படிக்கல. ஏன்னா மதரசால படிச்ச எவ்வளவோ பேரு ஒரு காலத்துல வெள்ளக்காரங்களுக்கு எதிராக யுத்தமே நடத்தினாங்க. வெள்ளக்காரங்களுக்கு எதிரா இங்க படிச்சவங்க போராடி இருக்காங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா மதராசாவில் படிச்சுட்டு ஏகப்பட்ட பேர் தீவிரவாதிகளாக இருக்காங்க, அல் கொய்தாவில் போய் சேர்ந்துருக்காங்க. அதனால ஹிஸ்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் சைடை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. ஹிஸ்டரி ரெப்ரசன்டேட் போத் பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டி அண்ட் அதோடைய ஆவரேஜை நீங்க எடுத்து பாருங்க. ரீசன்ட் 30 இயர்ஸ்ல வேணா நீங்க எடுத்து பாருங்க, எந்த மதராசாவில் இருந்து எந்த பெரிய மனுஷன் உருவாயிருக்கான் சொல்லுங்க. அப்படி ஒருத்தனாவது இந்த பாரத நாட்டுடைய நன்மைக்காக ஏதாவது பண்ணிருக்கானா? இல்ல அவன் மதத்தை தாண்டி யோசிச்சு மனுஷ தன்மையோட ஏதாவது பண்ணிருக்கானா? நான் அப்படி எதையும் கேள்விப்பட்டதும் இல்ல, எதையும் பார்த்ததும் இல்ல. நான் அதுக்காக ஒரே அடியா அவங்கள குறையும் சொல்லல. அதாவது மதராசாவில படிச்சதுனால மட்டும் யூ பிகம் a terrorist. No, I do not agree. என்னோட பாயிண்ட் ஒண்ணுதாங்க. மதராசாவில படிக்கிறதுனால உங்களோட ஜெனரல் எஜுகேஷனுக்கான வாசல் அடைக்கப்படுது. அதுக்காக நீங்க மதராசா போகணும்னு தேவையில்லைங்க. குரான் படிக்கணும், அதை கத்துக்கணும், அதன் படி நடக்கணும். as you are following இஸ்லாம். வீட்டுல படிங்க. மத விஷயங்கள்ல மட்டும் நீங்க மசூதியோட ஈகோ சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா உங்க பையன் பொண்ணு டாக்டர் இன்ஜினியர் ப்ரொஃபஸர்னு ஆகிறதுக்கு வாய்ப்பை கொடுங்க. யூ மே பி ஹிஸ் பயாலஜிக்கல் பேரண்ட். ஆனா எதுக்காக, எப்படி நீங்க அவன் வாழ்க்கையுடைய கதவை மூட முடியும்? ஒருவேளை அந்த பையனுக்கு 16 வயசுக்கு அப்புறம் நான் தியாலஜிக்கல் ஸ்காலர் ஆக போறேன்னு நினைச்சா அவன் விருப்பப்பட்டு மதராசாவில் படிச்சுக்கிட்டோம். ஆனா சின்ன வயசுல நீங்க மதராசாவுக்குலாம் அனுப்பிடாதீங்க. அவங்களுக்கான ஆப்ஷனை ஓப்பனா வைங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட நன்மையை தான் விரும்புறேன்னு சொல்றீங்க. ஆனா அப்படி நன்மையை விரும்புற நீங்க மதராசால படிக்கிறவங்களுக்காகவே ஒரு சட்டம் போட்டிருக்கீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள பத்தி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கீங்கல்ல. இங்க பாருங்க, இப்போ ஒரு சிச்சுவேஷன் டிமாண்ட் ஆயிருக்குதுங்க. இப்போ எங்க அசாம் ஸ்டேட்ல நாங்க அல் கொய்தாவுடைய மாடியூலை பிடிச்சிருக்கோம். 54 மாடியூல். இந்த 54 மாடியூல் படி இதுக்கு மதராசா டீச்சர்ஸ் who is coming from outside அசாம் அவங்க இன்வால்வ்மெண்ட் தான் காரணம். அதனாலதான் நான் மதராசா கமிட்டிக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, வெளியில இருந்து யாரு வந்தாலும் முதல்ல ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. so that we can do due diligence of this character from the other government. பல நேரங்கள்ல பங்களாதேஷி சிட்டிசன் கூட அசாம்ல மதராசாவுக்கு வந்து வேலை பண்றாங்க. அல் கொய்தாவுடைய மொடியூல் டெவலப் ஆகுது. அப்புறம் அது மொத்த சமூகத்தையும் பாதிக்குதுங்க. அதனால அன்லைக் த இம்ப்ரெஷன் இன் அவுட் சைட் அசாம், அஸ்ஸாம்ல நாங்க சமுதாய மக்கள் கிட்ட ஹோம்ல பேசினதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்கிறோம். அதனால தான் அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா எந்த கம்யூனல் ப்ராப்ளமுமே இல்ல. முஸ்லிம்ஸும் என்ன மதிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க, என்னுடைய செயல்களை மதிக்கிறாங்க. அதே மாதிரி நானும் அவங்களுக்கு சேம் ரெஸ்பெக்ட கொடுக்குறேன். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க, ஆனா ஃப்ரீடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க சொல்றது என்னன்னா 4 கல்யாணம் பண்றத நான் எதிர்க்கிறேன்னு. கண்டிப்பா எதிர்க்கிறேங்க, கண்டிப்பா எதிர்ப்பேன். என்னோட பொண்ண உங்களோட இல்ல என்னோட பொண்ண நாம ஏற்கனவே 2-3 கல்யாணம் பண்ண ஒருத்தனுக்கு கட்டி கொடுப்போமா? என்ன சொல்லுங்க? எந்த ஒரு விஷயத்த நான் என் பொண்ணுக்கு பண்ண மாட்டேனோ அந்த விஷயம் முஸ்லிம் வீட்டு பொண்ணுக்கும் கண்டிப்பா நடக்க கூடாதுங்க. ஆனா இத நீங்க தடுக்க முடியாதுல்ல. இதெல்லாமே அவங்க விருப்பம். ஷரியால எல்லாமே அலோவ்டு. அத அனுமதிக்கிறது இல்ல. சொல்லாதீங்க சார். இந்த நாட்டுல
எல்லாருக்கும் ஒரே ஒரே சட்டம் தாங்க. அதை மாற்ற முடியாது, அதை தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. நான் தடுத்து நிறுத்தி காட்டுவேங்க. ஐ வில் ஸ்டாப் them by the force of law. இத சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. சட்டத்துல இந்த நாட்டோட அரசியல் அமைப்பு டைரக்டரி பிரின்சிபல்ல சொல்லிருக்காங்க, நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட உருவாக்குங்க. ஆனா காங்கிரஸ் தான் வேணும்னே ஒன்ன பதிய வச்சிருக்காங்க. அதாவது யூ cannot reform Muslim personal law. Indian Constitution directs, not advise. Indian Constitution directs all political people, including that people in the government, to work and to bring reform in Muslim personal law. இது நம்மளோட கடமைங்க. இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வரும்போது வரட்டுமே. இன்னைக்கு அவங்களுக்கு அலோட் இல்ல இஸ்லாம்ல. ஒரு கல்யாணமா இருக்கலாம், 4 கல்யாணமா இருக்கலாம். நாம தான் நடக்க வைக்கணும். முஸ்லிம் பொண்ணுங்களே ஒத்துக்கும்போது நாம என்ன பண்றது? ஏங்க அப்படி எந்த பொண்ணாவது மனசார ஒத்துக்குமா? பொண்ணுங்களை அவங்க கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்கிறாங்க. because of some kind of reason. நீங்க அப்படி சொல்லுவீங்க. இங்க அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு டிஃபர்மேட்ரியே கிடையாதா? அதாவது புருஷனுக்கு வயசு 70 இயர்ஸ், ஆனா பொண்டாட்டியோடைய வயசு பாத்தீங்கன்னா 28 இயர்ஸ், 24 இயர்ஸ். இது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க ஏன் உள்ள வரீங்க? இது தப்புங்க. ஏங்க அவங்க நமக்கு ஓட்டு போடுறது இல்லையா? உங்களுக்கு போடுறது இல்லையா? நாம என்ன இந்துக்களுக்கான இல்ல நாம என்ன இல்ல அவங்க எந்த மினிஸ்டருக்கும் ஓட்டு போடலையா என்ன? நீங்களா தான் அப்படி 2 சொசைட்டியா உருவாக்கி வச்சிருக்கீங்க. அவங்க பண்றதை அவங்க பண்ணட்டும் விடுங்கன்றீங்க. அது எப்படிங்க? they are people of India. இந்தியால 2 அரசியலமைப்பு சட்டங்கள். எல்லா விஷயத்தையும் அப்படிதானே பாக்குறீங்க. சைல்டு மேரேஜ்ல ஒரு தடையை கொண்டு வந்தீங்க. இத பத்தி அஜ்மல் சார் என்ன சொல்றாருன்னா, இதுல 90% முஸ்லிம் இளைஞர்கள் தான். அவங்களுக்கு எதிராக தான் கேஸ் போட்டிருக்கீங்க. ஏங்க நீங்க சைல்டு மேரேஜ் பண்ணீங்கன்னா 99% கூட தான் வரும். இது சட்டங்க. சட்டத்தை மீறி நீங்க வயலேஷன் பண்ணா, இந்து வயலேட் பண்ணா ஹிந்து அரெஸ்ட் ஆவான், முஸ்லீம் வயலேட் பண்ணா முஸ்லீம் அரெஸ்ட் ஆவான், ஒரு குடிமகன் தப்பு பண்ணா அரெஸ்ட் ஆவாங்க. அந்த ரிலிஜனை நம்ம பார்க்கறதே இல்லையே. அது அஸ்மலோட வேலை, ஓஏசியோடைய வேலை. என் வேலை அது கிடையாது. அவங்க தான் மதத்தை தூக்கிட்டு சுத்துவாங்க. அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்து பொண்ணுங்களுக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்றாங்க. ஏன்னா இப்ப காலம் மாறிடுச்சாமே. தெரியுங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க பண்ண விட்டுருவீங்களா? ஹிந்து பொண்ணுங்களுக்கு அவங்க கொடுக்குற அறிவுரை இருக்குல்ல, அதையெல்லாம் ஒரு அறிவுரைன்னு நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க. அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, ஹிந்து பொண்ணுங்களுக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வைங்கிறாங்க. டு யூ திங்க் தட் சம் ரிகார்ட்ஸ் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர்? இவனுங்க இப்படி வந்து டிவியில் இப்படி பேசுறானுங்களே, நீங்க அதுல இருந்தே அவங்க எண்ணத்தை நீங்க புரிஞ்சுக்கலாங்க. ஹவு தே ட்ரீட் கேர்ள்ஸ், ஹவு தே ட்ரீட் த அதர் ஜெண்டர். ஆனா ஒண்ணு பாருங்க, தங்கையா அவங்க பாக்குறது இல்ல. இப்ப கர்நாடகாவுல முன்னாடி ஒரு பிரச்சனை வந்து ஹிஜாப் போடக்கூடாது ஸ்கூல்ல காலேஜஸ்ல அப்படின்னு ஒரு தடை வந்துச்சு இல்ல, அதை நீக்கிட்டாங்க. இங்க பாருங்க, சிவிலைசேஷனல் தட் வில் பேட்டில் ஃபார் வேல்யூவேஷன்ஸ் கண்டினியூஸ் ஃபார் மெனி இயர்ஸ். இப்போ உங்க ஆட்சிங்க, நீங்க தடையை ரிமூவ் பண்ணுங்க. திரும்ப எங்க ஆட்சி வரும்போது நாங்க பழையபடி தடையை போடுவோங்க. தர்மத்தை ஒரே டென்யூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நாங்க இந்த பாரத நாட்டோடைய ஆட்கள் சனாதனிகள் சில நேரத்தில் அவங்க இம்ப்ரெஷன் ஆயிடுறாங்க. இந்த வேலை ஏன் நடக்கல, இந்த வேலை ஏன் நடக்கல? தீஸ் ஆர் லாங் பேட்டில். நம்ம நாட்டு மக்கள் ராமர் கோவில் கட்டுறதுக்காக 500 வருஷம் போராடினாங்க. இப்போ ஹிஜாபுக்கு எதிராக பேன் கொண்டு வர்றதுக்கும், ஹிஜாப் மே பி பேண்ட் ஸ்கூல்ல. வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் டு ஹிஜாப். நீங்க வீட்டில் ஹிஜாப் போட்டுக்கோங்க. ஐ ஆம் நாட் அட் ஆல் அப்போஸ் ரிலீஜியஸ் கல்ச்சர். இங்கே வீட்டில் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஹிஜாப் போட பிடிச்சிருக்கா, இல்லை அது மத சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஹிஜாப் போடுங்க. எனக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் கிளாஸ் நடக்கும்போது அப்போது உங்களுக்கு ஹிஜாப் ஹெல்ப் பண்ணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரே கிளாஸில் போய் பாருங்கள். யூனிஃபார்ம் மீன்ஸ் வாட்? அதாவது தேர் இஸ் நோ ரிலீஜியன், நோ நாட் எதுவும் இல்லை, நாம் எல்லாரும் யூனிஃபார்ம்லி வில் பி தேர். அப்படி இருக்கும்போது why you are bring something which is against the concept of uniform? ஸோ இதை நான் ஒத்துக்கிறேன். அதனால இப்போ கூட நரேந்திர மோடியோ இல்லை பிஜேபியோ நாட்டில் எல்லா இடங்கள்லையும் இன்னும் ஆட்சியை பிடிக்கல. The battle for dharma still continuous. We have not reached the climax.
இத பாருங்க, அதனால சில நேரத்துல அவங்க, சில நேரத்துல நாம, இது நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயத்தினால ஒருவேளை நீங்க ஆன்டி முஸ்லிமா தெரியுறீங்களோ இல்ல என்னமோ? இல்ல, இத முஸ்லிம்க்கு பாருங்க, எதிரா நீங்க எனக்கு வந்து முஸ்லிம் சமூகம் அவார்டு கொடுக்கணுங்க. ஏன்னா முஸ்லிம் வீட்டு பெண்களுக்காக நான் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், முஸ்லிம் இளைஞர்கள் யுவதிகள் டாக்டர் ஆகணும்னு சொல்றேன். நான் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆனவனா? நான் என்ன சொல்றேன், முஸ்லிம் பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஹஸ்பண்ட் தான் இருக்கணும்னு சொல்றேன். அது முஸ்லிம்களுக்கு எதிரானதா? ஹஸ்ரத் முகமது என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? அதாவது இஸ்லாம்ல மோனோகமி இஸ் ரூல், பொலிகமி இஸ் எக்ஸெப்ஷன். ஸோ அல்லாஹ்வுடைய இஸ் த சோல் மெசஞ்சர் ஆஸ் பர் இஸ்லாமிஸ். அவர் நபிகள் என்ன சொல்லியிருக்காரு? முஸ்லிம்கள் மோனோகமி பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாலிகமியும் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ரூல் இருக்குங்க. யூ ஹாவ் டு டேக் த கன்சர்ன் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஒய்ஃப் அண்ட் தட் கன்சர்ன் ஹேஸ் டு பி வாலண்டரிலி. இப்போ அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சார், நம்ம அரசியலமைப்பு எல்லாருக்கும் உரிமை கொடுத்திருக்கு. அவங்க தர்மத்தை கடைபிடிக்கலாம். அது தப்பான விஷயம். அவங்க விருப்பப்படி அது தப்பான விஷயங்க. அரசியலமைப்பு அப்படி எந்த விஷயமும் தரல. அதைத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். டைரக்ட்லி பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தவங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவங்க நமக்கு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க சீக்கிரமாவே யூனிஃபார்ம் சிவில் கோட சட்டமாக்குங்கிறாங்க. அதனால பாரத நாட்டில் ஒரு காமன் ஸ்டாண்டர்ட் உருவாக்கணுங்கிறாங்க ஆன் ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி. நம்ம அரசியலமைப்பு எப்பவுமே அலோவ் பண்ணல. நீங்க ரொம்ப சீக்கிரமாவே இதை இந்து நாடா மாத்த நினைக்கிறீங்க. நம்ம பாரத நாடே ஹிந்து நாடு தாங்க. நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாரத நாட்டை யாரும் இந்து ராஷ்டிரியமா ஆக்க வேண்டிய தேவை இல்லைங்க. 6000 வருஷமா பாரத நாடு ஹிந்து சிவிலைசேஷன் தான். பாரதத்தில் வேற என்ன இருக்கு? இந்திய நாட்டில் இருக்கிற மூல முடுக்கெல்லாம் வீட்டில், கட்டடங்கள்ல, மூல முடுக்கில், ஆறுகளில் எல்லாமே இந்துயிசம் தாங்க. 6000 வருஷமா நம்ம ஹிந்துஸ் தான். நம்ம பொலிட்டிஷியன்ஸ்ல சில பேர் இந்து ராஷ்டிரியம் உருவாக்குறாங்கன்னா, ஐயா நம்ம 6000 வருஷமாவே இந்துஸ் தான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம நாட்டில் இந்து சிவிலைசேஷன் தான் இருக்கும். நான் புதுசா எதையுமே உருவாக்க போறது இல்லைங்க. நம்ம ரிஷிகள், முனிவர்கள் இந்து தர்மத்துக்கான அத்தனை அடிப்படைகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அனைத்து மதங்களையும் தர்மங்களையும் மதிக்கக்கூடியது. அது உண்மைதான். தட் இஸ் வை ஐ அம் ஸ்பீக்கிங் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் முஸ்லிம்ஸ். நீங்க புது பாரத நாட்டை உருவாக்குவேன்னு சொல்றீங்க. அதுல பாபரோட பேர் இருக்க கூடாது, நிசாம் ஹிஸ்டரியை கத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. கூடாதுங்க. பாபர் ஒரு ஆக்கிரமிப்பாளர். பாபருடைய பேர் ஏங்க இருக்கணும்? அவர் ஒரு படையெடுப்பாளருங்க. படையெடுத்து அழிச்சவனுடைய பேர் எதுக்கு இருக்கணும்? படையெடுத்து அழிச்சவனுடைய பேரு ஹால் ஆஃப் ஃபேம்ல எப்படி இருக்க முடியும்? நீங்க பேரை சொல்றீங்களே, நாங்க ஏபிஜே அப்துல் கலாமுடைய பேரை எப்பவும் மதிக்கிறோமே. நாங்க முஸ்லிம்களை வேறுபடுத்தி பார்க்கல. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏபிஜே அப்துல் கலாம் இஸ் வர்ஷிப் பை மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் எவ்ரி டே. இஸ் அவர் ஐடல். தேர் ஆர் மெனி முஸ்லிம்ஸ் இங்க இன் அவர் கண்ட்ரி whom ordinary Indian worship every day. பட் பாபரை போய் நீங்க வர்ஷிப் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கெல்லாம் படையெடுப்பாளர்கள். பாருங்க, அஜ்மல் சார் இருக்காருல்ல, அவர் நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாரு. மோடிஜி என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்ம நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடணும், அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த ஹிமந்தாவும் யோகி ஆதித்யநாத்தும் இவங்க 2 பேரும் முஸ்லிம்ஸை விலக்கி வைக்க பாக்குறாங்க. இன் மை கேஸ், நாங்க இப்ப பண்றதை இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமா பாருங்க, 15 வருஷத்துக்கு அப்புறமா பாருங்க, 20 வருஷத்துக்கு அப்புறமா பாருங்க. அப்போ இதெல்லாம் இருக்குங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் முஸ்லிம்ஸ் பிஜேபிக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. குறைந்தபட்சம் முஸ்லிம் பெண்கள் வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. Let this battle continues for 20 years. பட் ஒரு தடவை நீங்க முஸ்லிம் பெண்களுக்கு தன்னாட்சியையும் உரிமையையும் கொடுத்து பாருங்க. தலாக்ல இருந்து விடுதலை, போலிகமில இருந்து விடுதலை, படிக்கிறதுக்கான உரிமை, இந்த எல்லா ஈகோ சிஸ்டமும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பிஜேபியுடைய கோர் ஓட் பேங்கே முஸ்லிம் பெண்களா தான் இருப்பாங்க. ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இப்போ ஒரு போட்டி உருவாகி இருக்கு. அவங்க 2 பேர்ல யாரு உண்மையான ஹிந்துன்னு இல்லங்க அப்படின்னு இந்துஸ் நினைச்சுக்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன். யோகிஜி ரொம்ப பெரிய லீடர். எனக்கும் அவருக்கும் எந்த கம்பாரிசனுமே கிடையாது. நான் ஒரு சின்ன மாநிலத்துல இருந்து வரேன். யூபி எங்க இருக்கு, அஸ்ஸாம் எங்க இருக்கு. 2 பேரையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அதை விட்டுருங்க. ஆனா அஸ்ஸாம்ல நான் சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதை நான் செஞ்சு காட்டுவேன்.
இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் ஹிமந்த் பிஸ்வா சர்மா மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும். இல்ல அவர் என்ன சொன்னார்னா, ஹிமந்தாஜி கிட்ட நான் சொன்னேன், நீங்க டெல்லி வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, நான் தான் வரேன்னு நான் சொல்றேன். என் கார்ல உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிக்கிட்டு போறேன். இல்ல கார்ல இல்ல. இவர் முதல்ல சொன்னது வீட்ல சாப்பாடு போடுறேன், அப்புறம் கார்ல உட்கார வைக்கிறேன். So I am waiting because I want to see his big mansion first. வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல நமது விருந்தினர் அசாமின் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கே அதாலத்தில் அசாமின் முதல்வர் ஹெமந்தா பிஸ்வா சர்மா மீது இருக்கும் அடுத்த குற்றச்சாட்டு, இவர் எதிரிகளை அவமரியாதை செய்பவர். இப்ப நீங்க பண்ண ட்வீட்ஸ பார்க்கலாம். ராகுல் காந்தியை பத்தி நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இவர் சதாம் ஹுசைன் மாதிரின்னு. அந்த நேரத்தில் அப்படிதான் இருந்துச்சு. தட் டைம் நான் என்ன சொல்லுவேன்னா, ராகுல்ஜி, யுவர் ஃபேஸ் இஸ் மச் பெட்டர் தென் மெனி ஆஃப் அஸ். யூ லுக் ஸோ குட். எதுக்கு இப்படி தாடி கிடின்னு சுத்துறீங்கன்னு. ஷேவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும், அவ்வளவுதாங்க நான் சொன்னேன். ஆனா சில இடத்துல நீங்க இது அமுல் பேபி ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஆக்சுவலி உண்மைதாங்க. ஏன்னா அமுல்ல இருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் ஒத்து போகுது. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? ஏன் என் மூஞ்சியும் யார் மூஞ்சியோடையாவது ஒத்து போகலாங்க. இது டிஸ்ரெஸ்பெக்ட் இல்லையா? ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உங்க அப்பா யாருன்னு ப்ரூஃப் கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் சொன்னதை தெளிவா சொல்றேங்க. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க ஆர்மி தான் பண்ணாங்க. ஆர்மி கிட்ட நம்ம ப்ரூஃப் எல்லாம் கேட்கல. பிகாஸ் வி ஆர் நாட் ஆஸ்கிங் எனி ப்ரூஃப் ஃப்ரம் யூ. இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுங்க, ரிலேட்டட் டு தி sacrifice ஆஃப் ஆர்மி who are fighting for us in the border. நீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு பேராகிராஃபை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் ரெண்டாவது பேராகிராஃபை ஹைலைட் பண்ணீங்கன்னா அது தப்பு தானங்க. மொத்த ஸ்டேட்மெண்ட் அதுவா இருந்தாலும் அதுல நீங்க உங்க அப்பா யாருன்னு ப்ரூஃப் கேட்டிருக்கீங்களா? ஏங்க சரிதானே? ஏங்க அவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, ஐ ஆம் நாட் ஆஸ்கிங், நீங்க கொடுங்கன்னு நான் சொல்லலையே. நீங்க ஆர்மி கிட்டயும் ப்ரூஃப் கேட்காதீங்கன்னு சொன்னேன். ராகுல்ஜி should accept that there was a surgical strike. Indian army has completely demoralized Pakistan. The way you do not ask for the proof of the everything, you also don't ask proof from the army. இந்த ஸ்டேட்மெண்ட்ல தப்பு எங்க இருக்கு? இதுல இல்லீங்க. ஆனா இப்ப ஒரு வெற்றிகரமா பாரத் ஜோடோ யாத்ராவை நடத்தி இருக்காரு. ஆனா நீங்க அவரை பாகிஸ்தானுக்கு போய் யாத்திரை பண்ண சொல்றீங்க. ஆமா, அப்படிதாங்க பண்ணணும். பாரதம் எங்கங்க உடைஞ்சிருக்கு? இல்ல நீங்க என்ன கேளுங்க. 1947 இந்தியா உடைஞ்சதுங்க, பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஏங்க இப்ப யாராவது பாரதத்தை இணைக்கும் யாத்திரை பண்ணோம்னா அவங்க பாகிஸ்தான்ல தானே பண்ணணும். அவங்க பாரதத்துல ஏன் பண்றாங்க? இந்தியா இஸ் யுனைடெட். சரி, அப்படியும் நீங்க பண்ணணும்னா நாகாலாந்துல போய் பண்ணுங்க. ஏன்னா அங்கதான் சில பேர்கிட்ட தனிநாடு கோரிக்கை இருக்கு, சின்ன குரூப். அஸ்ஸாம்ல பண்ணுங்க, அங்கேயும் ஆல்பா சோவர்னிட்டி டிமாண்ட் பண்றாங்க. ஆனா சவுத் இந்தியா மக்கள் எப்பவுமே சோவர்னிட்டியை டிமாண்ட் பண்ணவே இல்லையே. அப்புறம் அங்க எதுக்கு பண்றீங்க? உங்களுக்கு ராகுல் காந்திக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னங்க பிரச்சனை? அவருக்கு தான் மோடிஜி கூட பிரச்சனை. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? பார்லிமெண்ட் ஹவுஸை ஏன் கட்டினீங்க, இவ்வளவு பணத்தை ஏன் செலவு பண்ணீங்கன்னு கேட்டீங்க. நவ் த பார்லிமெண்ட் ஹவுஸ் இஸ் டன். இப்போ நீங்க மோடிஜி நீங்க ஏன் இனாகிரேட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்போ ராகுல்ஜிக்கு நாம பதில் சொல்லணும். என்னன்னா, உங்களுக்கும் மோடிஜிக்கும் என்ன பிரச்சனை? மோடிஜியை இந்த நாட்டு மக்கள் ஓட்டால தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்ல நீங்க பிரியங்கா மேடத்தை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. அந்த தேவை வந்ததில்ல. இல்ல அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே ராகுல் காந்தி கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்லி. என்னங்க கத்துக்கணும்? அப்படி அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? ஏங்க மண்டைய சூடாக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க ஒரே விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலான்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். அவர் ஏதாவது டிபேட்டிங் காம்படிஷன்ல கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரா? இல்ல அவரு நான் ஒரு துறவின்னு சொல்லி. என்ன துறவிங்க? இங்க பாருங்க, நீங்க அமேதியில நான் 1996ல ஜாலுக்பர்க்ல நான் எலெக்ஷன்ல தோத்தங்க. 2001ல நான் அங்க அதே தொகுதியில ஜெயிக்கிற வரைக்கும் நான் அந்த ஊர்லயே தவம் பண்ணிட்டு இருந்தேங்க. நீங்க அமேதியை விட்டுட்டு கேரளாவுக்கு ஏன் ஓடுனீங்க? நீங்க தான் துரத்தி விட்டுட்டீங்க. நீங்க ஏங்க ஓடுனீங்க? அதே அமேதி தொகுதி தாங்க உங்க அப்பாவை எம்பி ஆக்குச்சு, உங்களை எம்பி ஆக்குச்சு. நீங்க ஒரே ஒரு தடவை தோத்துட்டீங்கன்னு அமேதி மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சா? யூ ஆர் நாட். உங்ககிட்ட இருந்து என்னங்க கத்துக்கிறது? எதுக்கு கத்துக்கணுங்க?
நீங்க தோத்ததுக்கு அப்புறமும் மாசம் அமேதிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கிட்டு இருந்திருப்பேங்க. என்னத்தங்க கத்துக்கிறது? அப்படி அந்த அந்த ஆள்கிட்ட என்ன இருக்கு? லண்டன்ல போய் உட்காந்துட்டு நம்ம நாட்டை கிண்டல் பண்றாரு, அதை கத்துக்குவா? இதுல எதை கத்துக்கிறதுன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மோடிஜி கிட்ட பேசி பார்லிமெண்ட்ல மொக்க வாங்குறாரு, அத என்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்க சொல்றீங்களா? சொல்லுங்க. இல்ல பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா ராகுலை பார்த்து மோடி கிட்ட பயப்படாம இருக்க நீங்க கத்துக்கணும்னு. அவர் பயப்படலையா? மோடிஜியை பார்த்து அவர் பயப்படலையா? சரி, அவரை பார்த்து பயப்பட வேண்டாங்க, சட்டத்துக்கு பயப்படுங்க. சட்டம் தானே உங்களை எம்பி டிஸ்குவாலிஃபை பண்ணுச்சு. அந்த சட்டத்தை அப்புறம் எதுக்காக நீங்க திட்டுறீங்க? அவர் எம்பி பதவி எப்படிங்கிட்டீங்க, வீட்டையும் நீங்க எப்படிங்கிட்டீங்க, இப்ப அவர் வேற என்னதான் பண்ணுவார்? ரஜத் சார், இல்ல இப்ப நீங்களே சொல்லுங்க. ராகுல் ஜிக்கு முன்னாடி எந்த எம்பியும் பதவி இழந்தது இல்லையா? காங்கிரஸ் கட்சியோடவே 20 எம்பி எம்எல்ஏ சீட் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டருங்க. அதாவது நீங்க டிஸ்குவாலிஃபைடு ஆயிட்டீங்கன்னா சாயந்தரமே உங்களுடைய எம்பி சீட் காலி ஆயிடுங்க. why you are challenging the judgment of the supreme court? திரும்ப நீங்க மோடி தான் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாருன்னு சொல்றீங்க. ஜஸ்டிஸ் பட்நாயக் தான் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாரு. அத சொல்றதுக்கு உங்களுக்கு ஏங்க துணிச்சல் இல்ல? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்க வேணா என்ன எம்பி பதவியில இருந்து தூக்குங்க, இல்ல பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுங்க, என் வீட்ல இருந்து என்ன தூக்குங்க, நான் அடானிய பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பேன். இப்பலாம் அவர் எங்கங்க பேசுறாரு? என்னைக்கு சரத்பவாருடைய வீட்டுக்கு அதானி போனாரோ அதுக்கப்புறம் ராகுல்ஜி அதானியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. என்னங்க, சரத்பவாருடைய வீட்டுக்கு கௌதம் அதானி போறாரு, ஏங்க ராகுல்ஜி சரத்பவாருக்கு எதிராக ட்வீட் பண்றாரா? ஏங்க அசோக் கெலாட்டுடைய வீட்டுக்கு அதானி போகும்போது ராகுல்ஜி ட்வீட்ஸ் அகைன்ஸ்ட் அசோக் கெலாட். நீங்க ஏன் அசோக் கெலாட் அந்த பதவியை விட்டு தூக்கக்கூடாது? இங்க பாருங்க, ஹஜ்ரத் முகமது கிட்ட இருந்து கத்துக்கணுங்க. உங்களை மிட்டாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி he leaves the habit of taking sweets. அப்படி நீங்க அதானியை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி அசோக் கெலாட்டுடைய சீட்டை காலி பண்ணுங்க. நீங்க அதானியை கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி சரத்பவாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை நீங்க துண்டிச்சிருங்க, அப்புறம் பேசுங்க. யூ மஸ்ட் லிவ் பை எக்ஸாம்பிள். ஆனா நீங்க வெறும் ராகுல மட்டும் இல்ல, அவருக்கு நெருக்கமான மத்தவங்களையும் அவர் பவன் தேடாவை ஸ்போக்ஸ் பர்சன் ஆக்கினாரு. நீங்க அவர் வீட்டுக்கு அஸ்ஸாம் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி வச்சிட்டீங்க. இந்த பாருங்க, நான் சட்டவிரோத வேலையை பார்த்தாலும் என் வீட்டுக்கும் போலீஸ் வந்துருங்க. அதுக்கு தானங்க போலீஸ் இருக்காங்க. காங்கிரஸ் ஆளுங்க வீட்டுக்கு மட்டும் தானே போலீஸ் போகுது. அந்த பிரசிடென்ட், செக்ரட்டரி, எங்க ஆளுங்க வீட்டுக்கெல்லாம் எவ்வளவு போலீஸ் வராங்க. நாங்க இப்படிதான் அழுதுகிட்டு இருக்கோமா என்ன? நான் ஃப்ரம் 1978 நான் அஸ்ஸாம்ல எஜுகேஷன் முடிச்சேன். இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எத்தனையோ தடவை எங்க வீட்டுல போலீஸ் கூட வாக்குவாதம், விவாதம், அது இதுன்னு என்னென்னமோ நடந்திருக்குங்க. சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு. நான் அழுததெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் அஸ்ஸாம் போலீஸ் மட்டும் ஒரு வரணும்? பவன் கராஜிய போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்க கூட நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? யூ ஷுட் சரண்டர் பிஃபோர் த போலீஸ். கோர்ட் இருக்குல்ல, அவங்க உங்களுக்கு பெயில் கொடுப்பாங்க. நீங்க எல்லாருக்கும் எதிராக இப்படிதான் சொல்றீங்க. கெஜ்ரிவால கூட அஸ்ஸாம் வந்தா ஜெயில தூக்கி போடுவேன்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலங்க. நீங்க என்ன பத்தி அசெம்பிளில பேசுனீங்கல்ல, அத அஸ்ஸாம்ல வந்து பேசினா நான் கேஸ் போடுவேன், ஜெயில போடுவேன்ல நான் சொல்லவே இல்லையே. நான் கேஸ் போடுவேன் தான் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு? கேஸ் எங்க போடுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கிடையாதுங்க, நான் கோர்ட்ல போடுவேன்னு தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ஹிமந்தாஜி கிட்ட நீங்க வீட்டுக்கு வாங்க, டெல்லிக்கு வாங்க, நான் என் கார்ல உங்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். இல்ல கார்லாம் இல்லங்க. முதல்ல அவரு வீட்டுல சாப்பாடு போடுவேன்னு சொன்னாரு, அப்புறம் கார்ல உட்கார வைப்பேன்னாரு. சோ ஐ அம் வெயிட்டிங் பிகாஸ் ஐ வாண்ட் டு see his big mansion fast. நான் ஒரு தடவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் அவர் கூட கார்ல நல்லா உட்காந்துக்கிட்டு டெல்லியை சுத்தி பார்க்க போறேன். இல்ல அவர் உங்களை நான் இதுக்கு கரெக்டா 10 நாளுக்கு முன்னாடி என்னுடைய குவாஹாத்தி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இதை ரிப்பீட் பண்ணேன். கெஜ்ரிவால் லெட்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு, என்னை எப்ப கூப்பிடுவாருன்னு சொன்னேன். அந்த அளவுக்குலாம் துணிச்சல் கிடையாதுங்க. உங்களை கூப்பிடுற துணிச்சல் இல்லங்கிறீங்களா, இல்ல துணிச்சலே இல்லங்கிறீங்களா? துணிச்சல் வருங்க. நான் போகும்போது என் கூடவே என் போட்டோகிராஃபரையும் கூட்டிட்டு போவோம்ல, வீட்டையும் சுத்தி வளைச்சு போட்டோ எடுப்பல, அப்புறம் எப்படி துணிச்சல் வரும்? கெஜ்ரிவால் கிட்ட நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஒரு கோழை மாதிரி பேசாதீங்க, தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை மாதிரி பேசுன்னு சொல்லிருக்கீங்க. அவர் ஆம்பளை தானே ஏங்க? கெஜ்ரிவால் ஜி ஒரு ஃபெமிலியர் எக்ஸீன் உருவாக்கிட்டாரு. அவர் டெல்லி அசம்பிளிக்கு தான் கால் பண்றாரு. அந்த அசம்பிளியோட ரூல் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் கால் பண்றாரு, அப்புறம் அங்க ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறாரு, சேம் வியூஸ். அப்புறம் அவர் அங்கிருந்து
அந்த சபையிலேயே மோடிஜியை எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டுறாரு. நான் முதல்ல யோசிச்சேங்க, எதுக்காக இவர் இப்படி திட்டுறாரு? பப்ளிக் மீட்டிங், பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் அவர் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சுது, அசம்பிளியில் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு எதிராக எந்த டிஃபர்மேட்டிவ் கேஸும் வராது. ஸோ தட் யூ ஆர் என்ஜாயிங் தட் ப்ரிவிலேஜ். ஏன்னா வித்தின் அசம்பிளி நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் மேலே டிஃபர்மேஷன் கேஸ் போட முடியாது. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் டேக் ஷெல்டர் ஆஃப் அசம்பிளி டு அட்டாக் இஸ் பொலிட்டிக்கல் ஆப்பனண்ட். திஸ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் கவர்ட்னஸ். ஸோ அதை விட்டு வெளியில் வந்து, ஆம்பளையாக இருந்தால் வெளியில் வந்து பேசணுங்க. Why you take shelter of privilege of assembly? அவர் வெளியே பேசினா தான் நீங்க அவர் மேல கேஸ் போட்டுருவீங்களே. நீங்களும் கேஸ் போடுங்க. நான் போலீஸ்ல போய் கேஸ் கொடுக்க மாட்டேங்க, கோர்ட்ல தானே போய் கேஸ் கொடுக்க போறேன். என்ன அப்படி பேசினதுக்கு நான் அவர் மேல கேஸ் கொடுக்காம அவரை போய் பார்த்து வணக்கம் சொல்லி என்னை பத்தி நல்லா பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவேனா என்ன? Why you expect that? சார், நான் உங்ககிட்ட பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டேன். காங்கிரஸை பத்தி, ராகுல் காந்தியை பத்தி, கெஜ்ரிவாலை பத்தி, ஆம் ஆத்மி பார்ட்டியை பத்தி, ஹிந்துத்துவாவை பத்தி, கம்யூனிஸ்டை பத்தி. நீங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம ஒருங்கி போகல, நேரடியாவே பதில் சொன்னீங்க. நாம் இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறமா ஆப்கி அதாலத்துல இன்றைய நீதிபதி பிரதீப் சிங்கோட தீர்ப்பை கேட்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம வழக்கு தொடுத்தோம் அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீது. இன்றைக்கு ஆப்கி அதாலத்துல உங்க ஜட்ஜ் பிரபல பத்திரிகையாளர் பிரதீப் சிங்கோட தீர்ப்பை கேட்கலாம். அசாமுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கொஞ்சம் வித்தியாசமான தலைவர். இவர் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தாரு. அப்புறம் பாஜகவோட எண்ணங்களை அப்படியே உள்வாங்கிக்கிட்டாரு. பால்ல சக்கரை கலந்த மாதிரி அப்படியே கலந்துட்டாரு. அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தாருன்னு சொன்னா நம்பவே முடியல. சில பாஜக முதலமைச்சர்களை பார்த்தா இவர் காங்கிரஸ்ல இருந்து வந்திருப்பாரோன்னு தோணும். மக்கள் ஆட்சியில எல்லா தலைவர்களுக்கும் சில குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் பொதுவாக ஒரே தலைவர்கிட்ட எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும்னு நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி அமையிறது கஷ்டம். அதாவது அவங்களுக்கு தெளிவான அரசியல் பார்வை இருக்கணும், அவங்களுக்குன்னு விஷனரி இருக்கணும், அவங்க ஸ்டேட்டை பற்றி, அதாவது அவங்க மாநிலத்தை பற்றி, இந்த நாட்டை பற்றி ஒரு விஷன் இருக்கணும், அவங்க மாநிலத்தை டெவலப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கணும். இதுக்கெல்லாம் மேலே அதை நடைமுறைப்படுத்துகிற திறமை, அப்புறம் நல்ல நிர்வாக திறமை, இது எல்லாமே ஹிமந்தா பிஸ்வா சர்மா கிட்ட இருக்கு. ஆனால் மிஸ்டர் சர்மா, நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதாவது அவரோட திறமையான பேச்சினால சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிறாரு. ஒருவேளை அவர் சிக்கின மாதிரி கூட தெரியலாம். அதிலிருந்து அவர் தப்பி இருக்கணுங்க. அவர் ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஒரு தேசிய தலைவராக மாறிட்டாரு. அவரோட இந்த ஸ்ட்ரக்சரை அவர் கவனமாக காப்பாற்றணும். இந்த நீதிமன்றம் அவரை எல்லா வழக்குகளிலிருந்தும் விடுவித்து மேலும் சிறக்க வாழ்த்துகிறது. இன்றைய விருந்தினர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து அசாம் மக்களுக்கு இதே மாதிரி பணியாற்றுவார், நாட்டில் தன் பெயரை பிரபலப்படுத்துவார். மேலும் நம்ம நாட்டு அரசியல்ல ரொம்ப நீண்ட காலம் நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபடுவார் நம்புறோம். இன்றைய வழக்கு விசாரணை இங்கேயே முடிவடைகிறது. ஆப்கி அதாலத்ல நான் உங்களை திரும்பவும் வேற ஒரு எபிசோட்ல ஒரு பிரபலமான தலைவரோட சந்திக்கிறேன். வணக்கம்.